நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா மெயில் ஆர்டர் பிசினஸ், அதாவது என்ஆர்ஐ, எஃப்என்ஐஓ, ஓசிஐஸ். விரிவா சொல்லணும் அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள், வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க, அங்கேயே செட்டில் ஆனவங்க, வெளிநாட்டுல குடியுரிமை பெற்றவங்க, அவங்களுடைய மனைவிகள், அவங்களுடைய குழந்தைகள், இவங்க எல்லாத்துக்குமே எல்ஐசி பாலிசி எடுக்கிறது ரொம்பவுமே சிம்பிள். இப்போ முன்னாடி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருந்துச்சு, அதை இப்போ தளர்த்தி இருக்கிறாங்க. இப்போ மெயில் ஆர்டர் பிசினஸ் மூலியமா ஒரு எல்ஐசி பாலிசியை வெளிநாட்டுல இருந்துகிட்டே உங்களால எடுக்க முடியும். அதை பற்றின விரிவான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உள்ளுக்குள்ள நிறைய டீட்டெயில் சொல்றோம். சின்ன சின்ன தகவல்களும் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்கள் வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி இப்போ எல்ஐசி பாலிசி எடுக்கிறது ரொம்பவுமே சிம்பிள்ப்பா. எல்ஐசி பாலிசி எடுத்துக்கன்னு தாராளமா சொல்லலாம். முதல்ல முன்னாடி நிறைய வழிமுறைகள் இருந்துச்சு, இப்ப அதை தளர்த்தி இருக்காங்கன்னு சொன்னேன். அது என்ன ப்ரொசீஜர்ஸ் தளர்த்தி இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். மெயினா குரூப் 5 கண்ட்ரீஸுக்கு தான் மெயில் ஆர்டர் பிசினஸ் கொடுக்க முடியும். அதாவது எல்ஐசி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பாலிசி கொடுக்கறதுக்காகவே நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரிஸையும் குரூப் 1, குரூப் 2ன்னு சொல்லிட்டு ஒரு 5 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. அதுல குரூப் 5 கண்ட்ரீஸ்ல தான் நமக்கு தேவையான, நம்மளுக்கு ரொம்பவுமே பரிச்சயப்பட்ட கண்ட்ரிஸ், அதாவது துபாய், சிங்கப்பூர், கனடா, தாய்லாந்து, மாலத்தீவ்ஸ், இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து குரூப் 5 கண்ட்ரீஸ்ல தான் இருக்கு. அவங்களுக்கு தான் மெயில் ஆர்டர் பிசினஸ் பண்ண முடியும். முன்னாடி என்ன கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, மெயில் ஆர்டர் பிசினஸ்னாவே வெளிநாட்டில் இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் உங்களால பாலிசி எடுக்க முடியும். அதை இப்ப தளர்த்தி இருக்காங்க. இந்தியாவில நீங்க பாலிசி எடுத்தீங்கன்னா ப்ரிஃபர்டு நான் மெடிக்கல், ஸ்பெஷல் நான் மெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரிஸ்ல மெடிக்கல் பண்ணாமையே உங்களுக்கு பாலிசி கொடுக்க முடியும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க ப்ரிஃபர்டு ஸ்பெஷல் நான் மெடிக்கல் குரூப்ல வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் தாராளமா நான் மெடிக்கல்ல எல்ஐசி பாலிசி கொடுக்க முடியும். ப்ரிஃபர்டு நான் மெடிக்கல்னா என்ன கேட்டகரி அப்படின்றத இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த ப்ரிஃபர்ட் நான் மெடிக்கல், ஸ்பெஷல் நான் மெடிக்கல் எதை பொறுத்து அமையும் அப்படின்னா உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலை, உங்களுடைய வருமானம், நீங்க எந்த கண்ட்ரியில இருக்கிறீங்க, இதை பொறுத்து தான் உங்களுக்கு ப்ரிஃபர்ட் கேட்டகரியில வரீங்களா இல்ல ஸ்பெஷல் கேட்டகரியில வரீங்களா அப்படின்றத கன்சிடர் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே இல்லை, ஜென்ரல் கேட்டகரியில தான் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் வந்து ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்தே ஆகணும். அதாவது இங்கிருந்து உங்களுக்கு என்னென்ன மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதை நீங்க அங்க இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட நீங்க அந்த செக்அப்லாம் பண்ணிட்டு ரிப்போர்ட்ஸ் அனுப்பணும். முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட்லயே நீங்க ரிப்போர்ட் அனுப்புனாதான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனா இப்போ வெளிநாட்டுல இருந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன ஸ்டாண்டர்ட்ல ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதே ஸ்டாண்டர்ட்ல இங்க அந்த ரிப்போர்ட் அக்செப்டபிள் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சாட்சி கையெழுத்துன்னு சொல்லுவாங்க, விட்னஸ். முன்னாடியெல்லாம் வந்து இது ஒரு அட்டஸ்டேஷன் மாதிரி கன்சிடர் பண்றாங்க. அதாவது 10 வருஷம் சர்வீஸ் ஆன டாக்டர் தான் கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் இருந்துச்சு. இப்ப அதை தளர்த்திட்டு உங்களுடைய ஃபாரின் என்ஆர்ஐ, அதாவது நெய்பர் என்ஆர்ஐஸ் அல்லது உங்களுடைய ஃப்ரெண்டு என்ஆர்ஐ அங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களே கூட தாராளமா விட்னஸ் கையெழுத்து போடலாம். அல்லது எல்ஐசி ஏஜென்ட் உங்களை பார்க்க அங்க வந்து டைரக்டா உங்கள்கிட்ட ப்ரொபோசல் ஃபார்ம் கையெழுத்து வாங்குறாங்க அப்படின்னா எல்ஐசி ஏஜென்டே கூட அந்த விட்னஸ்ல கையெழுத்து போடுறதுக்கு உரிமை உண்டு. அது போக பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருந்து செக் மூலியமா உங்களுடைய பாலிசிக்கான பிரீமியம் தொகையை கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி முழுக்க முழுக்க கிடையாது. என்ஆர்இ அக்கௌண்ட், என்ஆர்ஓ அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் இருக்கு. ஸோ ஃபாரின்ல இருக்கிறவங்க இந்த 2 அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்க என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருந்து செக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அதே மாதிரி என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருந்து நீங்க பாலிசிக்கு பணம் கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா பாலிசியிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான பணம், அதாவது லோன் வாங்கலாம், மெச்சூரிட்டி வாங்கலாம், சர்வைவல் பெனிஃபிட் வாங்கலாம், பென்ஷன் பிளான் எடுத்தீங்கன்னா பென்ஷன் வந்து வருஷம் வருஷம் வரும். இது எல்லாமே வந்து உங்களுடைய என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கே கொடுத்துருவாங்க. அதர்வைஸ் என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல இருந்து நீங்க பாலிசி பணம் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி உண்டு. அது போக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பணமும் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வீடியோ மெடிக்கல்லையே கம்ப்ளீட் ஆகக்கூடிய சில பாலிசிஸ்ல இருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்க எல்ஐசில இருந்து ஒரு டாக்டர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, வீடியோ கால். அந்த வீடியோ கால் அட்டன் பண்ணி உங்களுடைய நார்மல்
ஜென்ரல் மெடிக்கல் ஹிஸ்டரி, மெடிக்கல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதுக்கு பதில் சொன்னீங்க அப்படின்னா வீடியோ மெடிக்கல் மூலமா மட்டுமே உங்களுக்கு பாலிசி ஓகே ஆகக்கூடிய வழிமுறைகள்லாம் இப்போ வந்துருச்சு. அடுத்ததா சிங்கிள் பிரீமியம் பிளான் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, அது பென்ஷன் பிளானா இருக்கட்டும், இல்ல சில்ட்ரன்ஸ் பிளானா இருக்கட்டும், அமிர்த்பால் பிளான், இப்படி நிவேஷ் பிளஸ் இப்படின்னு சொல்லி நிறைய பிளான் சிங்கிள் பிரீமியம் பிளான்ஸ் இருக்கு. அந்த பிளான்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்க டைரக்டா எல்ஐசி உடைய பிரான்ச் ஆபீஸ் உடைய அக்கௌண்ட் நம்பருக்கே நீங்க டைரக்டா சென்ட் பண்ணலாம். என்ஆர்இ அக்கௌண்ட் மூலியமா டைரக்டா சென்ட் பண்ணலாம். அடுத்ததா ரெனியூவல் பிரீமியம் நீங்க கட்டும்போது கூட நீங்க என்ஆர்ஐ டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த நான் இன்னும் என்ஆர்ஐயா தான் ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன், வெளிநாட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு டெக்ளரேஷன் நீங்க கொடுக்கணும். அந்த டெக்ளரேஷன் ஃபார்ம் பிளஸ் என்ஆர்இ செக் மூலியமா நீங்க அடுத்தடுத்த ரெனியூவல் பிரீமியம் கட்டும்போது அந்த ரெனியூவல் பிரீமியமுக்கும் உண்டான ஜிஎஸ்டி உங்களுக்கு தள்ளுபடி ஆகும். இதுக்கு முன்னாடியே நீங்க எல்ஐசி பாலிசி எடுத்திருந்தா கூட என்ஆர்ஐ டிக்ளரேஷன் ஃபார்ம் பிளஸ் என்ஆர்இ செக், உங்களுடைய பழைய பாலிசி நம்பர், இது எல்லாமே சேர்த்து உங்களுடைய ஏஜென்ட் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதை எல்ஐசி ஆஃபீஸில் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ஆர்ஐ மாஸ்டர் பில்டப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ஆர்இ செக் மூலியமா நீங்க கட்டுற ஒவ்வொரு பிரீமியத்துக்கும் ஜிஎஸ்டி தள்ளுபடி உண்டு. நீங்க வெளிநாட்டுல இருந்து பாலிசி எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த பாலிசியை எடுத்து கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ல தளர்த்திருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ என்ன முறையில பாலிசி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். 2 முறை இருக்குதுங்க. பை போஸ்ட், ரெண்டாவது ஏஜென்ட் விசிட்டிங் கஸ்டமர்ஸ் கண்ட்ரி. 2 முறையில மெயில் ஆர்டர் பிசினஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பை போஸ்ட்னா என்ன அப்படின்னா, முதல்ல நீங்க ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டை கான்டாக்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ், உங்களுடைய நீட்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிட்ட சொல்லுவீங்க. அவரு வந்து எல்ஐசியில் இருக்கிற பிளான்ஸை பத்தி எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதுல உங்களுக்கு என்ன பிளான்ஸ் பிடிச்சிருக்கோ, என்ன பிளான்ஸ் தேவையோ அந்த பிளானை நீங்க சூஸ் பண்ணுவீங்க. எகைன் ஏஜென்ட் என்ன பண்ணுவாரு, எல்ஐசி பிரான்ச் ஆபீஸ்ல உங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம், நீங்க என்ன பாலிசி சூஸ் பண்ணிக்கிறீங்க, என்ன டேர்ம் சூஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுடைய வருமானம், நீங்க என்ன கேட்டகரியில வரீங்க, ப்ரிஃபர்டா நான் மெடிக்கலா, உங்களுக்கு மெடிக்கல்ல செக் பண்ணணுமா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பிரான்ச் ஆபீஸ்ல கன்சல்ட் பண்ணிட்டு டிவிஷனல் ஆபீஸுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. எல்ஐசி டிவிஷனல் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு ஆத்தரைஸ்டு மெயில் வரும். அதாவது ப்ரொபோசல் ஃபார்ம்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, என்னென்ன மெடிக்கல் ப்ரூஃப்ஸ் எல்லாம் தேவைப்படும். நீங்க நான் மெடிக்கல் கேட்டகரியில வந்தீங்க அப்படின்னா வீடியோ மெடிக்கல் மட்டும் போதும். அதர்வைஸ் ஒரு ரிப்போர்ட் ஃபார்மேட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட் ஃபார்மேட்ல நீங்க இருக்கிற கண்ட்ரியில மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் நீங்க எடுக்கிற மாதிரி வரும். டிவிஷன் ஆஃபீஸ் வந்து இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிட்டாங்க, நீங்க அதை ஃபில் பண்ணிடுறீங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி விட்னஸ் சைன் உங்களுடைய என்ஆர்ஐ ஃப்ரெண்டே போட்டுக்கலாம். உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு அலோபதி டாக்டர் கிட்ட நீங்க மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறீங்க, அந்த ரிப்போர்ட் அட்டாச் பண்றீங்க. அதுக்கப்புறம் பேசிக் டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய பாஸ்போர்ட், உங்களுடைய விசா, நீங்க ஏதோ ஒரு கான்ட்ராக்ட்ல தான் போவீங்க, கான்ட்ராக்டே இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டரு, நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா அதுக்கு உண்டான ப்ரூஃப் கொடுக்கணும். உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், சேலரி ஸ்லிப்பு, இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து அதை கேட்டிருப்பாங்க. அது எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியா இருக்கா அப்படின்றத நீங்க தெளிவுபடுத்திட்டு, அதாவது ப்ரொபோசல் ஃபார்ம்ஸ்ல எல்லாமே நம்ம சரியா ஃபில் பண்ணியிருக்கோமா, ஏதாச்சும் ஒரு கேள்விக்கு நீங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணாம விட்டுருக்கீங்களா, அதெல்லாம் செக் பண்ணிட்டு கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துட்டு ஒன்ஸ் உங்களுடைய ஏஜென்ட்டை நீங்க கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டு எல்லாம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்க அங்கிருந்து கொரியர் பண்றீங்க. டைரக்டா எல்ஐசி பிரான்ச் ஆஃபீஸ்க்கே நீங்க கொரியர் பண்ணிடலாம். கம்பல்சரி கொரியர் தான் பண்ணணும், மெயில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நீங்க அனுப்புற கொரியர்ல இருந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃபா கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்க கட்டாயம் கொரியர் தான் அனுப்பணும். ஓகே, கொரியர் பண்ணிட்டீங்க, உங்களுடைய ப்ரொபோசல் ஃபார்ம்ஸ், தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் வந்து பிரான்ச் ஆஃபீஸ்க்கு வந்துருச்சு. பிரான்ச் ஆஃபீஸ் அதை வெரிஃபை பண்ணிட்டு மறுபடியும் டிவிஷனல் ஆஃபீஸுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நீங்க அனுப்புற ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு 2 விதமான அண்டர் ரைட்டர் இருப்பாங்க. ஒன்று ஃபினான்சியல் அண்டர் ரைட்டர், இன்னொன்று மெடிக்கல் அண்டர் ரைட்டர். மெடிக்கல் அண்டர் ரைட்டர் உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாரு. ஃபினான்சியல் அண்டர் ரைட்டர் நீங்க வந்து எவ்வளவு வருமானம் இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு பாலிசிக்கு கேட்டிருக்கீங்க, அவ்வளோ சம்மர்சூட் உள்ள ஒரு பாலிசி உங்களுக்கு கொடுக்கலாமா, இது எல்லாமே செக் பண்ணிட்டு அவங்க ஓகே பண்ணுவாங்க. அப்படி ஓகே பண்ற பட்சத்துல சப்போஸ் உங்களுக்கு வீடியோ மெடிக்கல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா
டிவிஷனல் ஆஃபீஸ்ல இருந்து டைரக்டா டிடியை புக் பண்ணிடுவாங்க. எல்ஐசில இருந்து ஒரு டாக்டர் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்க அந்த டாக்டர் கிட்ட வீடியோ காலில் உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எல்லாமே சொல்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோ மெடிக்கல் பண்ண டாக்டர் எல்ஐசி டிவிஷனல் ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிடுவாரு. ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டிவிஷனல் ஆஃபீஸ்ல உங்களுடைய பாலிசி கம்ப்ளீட் ஆகும். இதுதான் பை போஸ்ட்ல நடக்கிற ப்ரொசீஜர்ஸ். ஜஸ்ட் ஒரு சம்மரைஸ்டா மறுபடியும் முதல்ல இருந்து பார்த்துடலாம். பை போஸ்ட் மூலியமா நீங்க பாலிசி எடுக்கணும்னு தெரியப்பட்டீங்க அப்படின்னா ஏஜென்ட்டை கால் பண்ண போறீங்க. ஏஜென்ட் உங்களுக்கு பாலிசி சொல்லுவாரு. நீங்க அதுல இருந்து ஒரு பாலிசியை சூஸ் பண்ண போறீங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏஜென்ட் பிரான்ச் ஆஃபீஸுக்கு கொடுப்பாங்க. பிரான்ச் ஆஃபீஸ்ல இருந்து டிவிஷனல் ஆஃபீஸுக்கு போகும். டிவிஷனல் ஆஃபீஸ்ல ஃபைனலாக உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன ஃபார்ம்ஸில் சைன் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு தேவையான டாக்குமெண்ட்டை ஜெராக்ஸ் காப்பியை எடுத்து அதில் அட்டாச் பண்ணிட்டு எல்ஐசி பிரான்ச் ஆஃபீஸ்க்கு நீங்கள் கொரியர் பண்ணணும். கொரியர் பண்ணதுக்கப்புறம் எல்ஐசி பிரான்ச் ஆஃபீஸ் வெரிஃபை பண்ணிட்டு டிவிஷனல் ஆஃபீஸ் அனுப்புவாங்க. டிவிஷனல் ஆஃபீஸில் அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ மெடிக்கல் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோ மெடிக்கல் புக் பண்ணுவாங்க. எல்ஐசி பாலிசி டிவிஷனல் ஆஃபீஸ் லெவலில் கம்ப்ளீட் ஆகும். சிம்பிளா சொல்லணும்னா பை போஸ்ட் மூலியமா இதுதான் ப்ரொசீஜர். அடுத்ததா ஏஜென்ட் விசிட்டிங் த கஸ்டமர்ஸ் கண்ட்ரி. அதாவது எல்ஐசி ஏஜென்ட்டே உங்களுடைய நீங்க இருக்கிற நாட்டுக்கு வந்து ப்ரொபோசல் ஃபார்ம்ஸ்ல கையெழுத்து வாங்கிட்டு வர்றதுக்கு பேர் தான் இது. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரியே தான் எல்ஐசி ஏஜென்ட் உங்களுக்கு பிளான் சொல்லுவாங்க. நீங்க அதில் உங்களுக்கு தேவையான பிளான்ஸை நீங்க சூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அது வந்து எல்ஐசி ஏஜென்ட் பிரான்ச் ஆஃபீஸில் நான் இந்த மாதிரி ஒருத்தர் கேன்வாஸ் பண்ணேன். அவருடைய கண்ட்ரி இந்த கண்ட்ரி, அவருக்கு இந்த பிளான் தேவைப்படும், அவருடைய டீட்டெயில்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் தான், அவருக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், என்னென்ன மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பிரான்ச் ஆஃபீஸில் கன்சிடர் பண்ணிட்டு டிவிஷனல் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க. டிவிஷனல் ஆஃபீஸ்ல இருந்து என்னென்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்றத எல்ஐசி ஏஜென்ட் கிட்ட கொடுப்பாங்க. எல்ஐசி ஏஜென்ட் உங்களுடைய கண்ட்ரிக்கே வந்து அந்த ஃபார்ம்ஸில் ஃபில் பண்ணிட்டு நீங்க அவர் கையெழுத்து போட்டீங்க அப்படின்னா விட்னஸ் வந்து எல்ஐசி ஏஜென்ட்டே போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்க மெடிக்கல் டெஸ்ட் எதுவும் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா லோக்கல்லையே நீங்க மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிட்டு அந்த ப்ரூஃப் எல்லாம் எல்ஐசி ஏஜென்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அவர் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு தென் பேசிக் டீட்டெயில்ஸ், பாஸ்போர்ட், விசா, அதுக்கப்புறம் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர், பேங்க் ஸ்டேட்மெண்ட், சேலரி ஸ்லிப்ஸ் இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு பிரான்ச் ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்து கொடுப்பாரு. பிரான்ச் ஆஃபீஸில் கொடுத்துட்டு அது டிவிஷனல் ஆஃபீஸுக்கு போகும். டிவிஷனல் ஆஃபீஸில் ஃபைனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பாலிசி கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் நான் மெடிக்கல் குரூப்பில் வந்து வீடியோ மெடிக்கல் பண்ணணும் அப்படின்னா டிவிஷனல் ஆஃபீஸில் வீடியோ கால் புக் பண்ணுவாங்க. எல்ஐசி டாக்டர் வந்து உங்களுக்கு கால் பண்ணிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நீங்கள் அதை கம்யூனிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து ரிப்போர்ட் டிவிஷனல் ஆஃபீஸ் கொடுத்துருவாரு. டிவிஷனல் ஆஃபீஸில் உங்களுடைய பாலிசி கம்ப்ளீஷன் ஆகும். இதுதான் மெயில் ஆர்டர் பிஸ்னஸ். ரெண்டு விதமா பண்ணலாம். பை போஸ்ட் நீங்க பாலிசி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பணும். ரெண்டாவது ஏஜென்ட் உங்க கண்ட்ரிக்கு வந்து அந்த பாலிசி டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துருவாரு. இதுதான் வந்து மெயில் ஆர்டர் பிஸ்னஸுக்கான ப்ரொசீஜர்ஸ். இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா என்ஆர்ஐ பிஸ்னஸ் வந்து இப்போ நிறைய பேர் வந்து அவேர்னஸா பாலிசி எடுக்கணும்னு தெரியப்படுறாங்க. அவங்க அங்க இருக்காங்க, 10 வருஷம் இங்க வர முடியாத சூழ்நிலை, அந்த சூழ்நிலை இருந்தும் அவருக்கு பாலிசி தேவைப்படுது. அப்படியேப்பட்ட சூழ்நிலையில அவருக்கு ஒரு பாலிசி கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்தி நீங்க ஒரு பாலிசியை தாராளமா எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேற எதுவும் என்ஆர்ஐ பாலிசி மூலயமா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நான் அதை ரெக்டிஃபை பண்றேன். நீங்க என்ஆர்ஐயா இருந்து வெளிநாட்டுல இருந்துட்டே நீங்க பாலிசி எடுக்கணும்னு பிரியப்பட்டீங்க அப்படின்னா தாராளமா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட். உங்களுக்கு பாலிசி பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். அதுல உங்களுக்கு என்ன பாலிசி தேவையோ, நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு பாலிசியை உங்களுக்கு விற்க முடியாது இல்லைங்களா. உங்களுக்கு என்ன பாலிசி தேவையோ அந்த பாலிசியை மட்டும் நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க சூஸ் பண்ண பாலிசிக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கோ, உங்களுடைய வருமானம், உங்களுடைய கேட்டகரி, ஏதாவது ஜென்ரலா, ப்ரிஃபர்ட் நான் மெடிக்கலா, ஸ்பெஷல் நான் மெடிக்கல் கேட்டகரியா, இதுல என்ன வரீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பிசினஸ் கொடுக்க முடியும், என்ன மாதிரி பாலிசி கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு கைடன்ஸ் பண்றேன். இது மட்டும் இல்ல, எல்ஐசி ரிலேட்டடான எந்த ஒரு கொஸ்டின்ஸுக்கும் நீங்க என்னுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். எல்ஐசி சம்பந்தமா எந்த ஒரு சர்வீஸா இருந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் பத்தின நிறைய குறைகளை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.